அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. நிலா, எனக்கு என்னமோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். மாமா, இதுல தப்பா புரிஞ்சுக்க என்ன மாமா இருக்கு? நான் வெற்றிக்கிட்ட எப்படி பேசுவேன், நாங்க 2 பேரும் எப்படி இருக்கிறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெற்றிக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இருத்தா, நான் தான் சொல்றேன்ல, வெற்றிக்கு நிலத்தா யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது. எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் குடிப்பாங்க, அது வேற விஷயம். அவங்க குடிக்கிறதே நாங்க வையதே செய்வோம். எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாதுதா. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குன்னே நான் நினைக்கிறேன். ஆனா அது ஏன் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியலதா. யோசிக்கிறதுக்காக இல்ல மாமா, என் இடத்துல இருந்து பார்த்தாதே என் வழி தெரியும். நான் இன்னும் வெட்டிட்டு பேசவே மாட்டேன். நான் வரேன். என்னையே அறியாம உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேன்ல, நீ என்ன ஏமாத்துற. எல்லாருமே ஏமாத்ததான் செய்யறாங்க. போடா. தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. எனக்கு இந்த பழக்கம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நீ செஞ்சிருக்க. செஞ்சது இல்லாம போ வெற்றி. எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு போறதா. நீ சொல்லு, நான் குடிக்கவே இல்லைன்னு. நான் எப்படி குடிப்பேன், எனக்கு பிடிக்கல. இலே இங்க வாருடா. வெற்றி, நீ குடிக்க மாட்டேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ நடந்திருக்கு. ஏதோ ஜூஸ் நிலா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு? அதுதான் எனக்கு தெரியல. நிலா தான் ஜூஸ் கொடுத்தா, அப்ப நான் எப்படி குடிப்பேன்? குடிச்ச மாதிரியே சொல்றா. இலே வாடா. என்ன நீ வெற்றிய கூட்டு வரணும் தானே வந்த? என்ன நீ எதுக்கு இங்க நின்னுக்கு இருக்க? நிலாதுக்கு அழுதுட்டு போகுது, என்ன நடந்துச்சு? நான் கோதிக்கல, நான் கோதிதான் சொல்லி நிலா என்ன விட்டு போத, இன்னும் வலிக்குது. குடிக்கலையா? அண்ணே அன்னைக்கு பாரு, என்னன்னே குடிச்சே வச்சுன்னு உழைக்கிறியான். என்னன்னே நடந்துச்சு? இல்லையா அது ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னே தெரியல. ஐயோ நான் என்னத்த சொல்ல, இவன் குடிக்கவே இல்லைன்னு நல்லாவே தெரியும். நம்ம யாருக்குமே குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா எதுவும் நடந்துருக்குடா. நிலா வெற்றியை தப்பா புரிஞ்சுட்டு குடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு என்னமோ 2 பேத்துக்குள்ள நடந்திருக்கும் போல ஒரு அடி அடிச்சுட்டு கிளம்பி போயிருச்சுடா. குடிச்சிருச்சா? அண்ணி என்ன சொல்ற? நீ குடிக்க மாட்டியா? கரும்பு அதை வாழை கண்டுல தெரிச்சு ஓடுனியா? நமக்கு யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது. என்ன சொல்ற? இலை இலை விசேஷ நேரத்துல என்னடா அது வம்பு? அடே நானும் தான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா வீட்டுக்கு போனவே இன்னும் வராம இருக்கேன், எப்படி வேலை பார்க்கறதுன்னு சொல்லிதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அங்க பார்த்தா அங்க ஆளு கிடையாது. சரி கொள்ள சைடு வரலாம் பார்த்தா அங்கிட்ட ஆளு கிடையாது. சரி பக்கத்துல வந்து மேல வந்தா இங்க இப்படி ஒரு கூத்து. சண்டையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நிலா தம்பா புரிஞ்சுட்டு போகுது. என் கூட பேசவே மாட்டேன். நான் பேசலன்னா அழுவேன். இலே அவன் நிதானமே இல்லாம பேசிக்கிருக்கான். இவன் குடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. சரி இவன்கிட்டயே விசாரிச்சாதே எல்லாம் சரியா வரும். முதல்ல அவனை தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு தண்ணிய முதல்ல தலையில ஊத்தி விடுங்க, அப்பனதே போத தெரியும். இப்ப அதெல்லாம் சரிடா. ஆனா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும்ல. யாரு இப்படி செஞ்சான்னு யோசிக்கிறோம்டா. நீ அதை பத்தி பேர பேசுவோம். முதல்ல வெற்றிக்கு தலையில கிணத்தடியில கூட்டு போய் தண்ணி ஊத்துவோம், அப்படின்னாத்தையும் சரி வரும். முதல்ல இது என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும்னே. என்ன குடி பழக்கமே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி இப்படி சரக்கு கொடுத்து என்ன செஞ்சிருக்க முடியும்? இதை சும்மா விடக்கூடாது. முதல்ல இவனை தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் இது பண்ணாலே புரியும். புரியுதா? வாங்க போவான், தூக்கிட்டு வாடே. அண்ணா நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேன், யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. டேய் நீ குடிச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ தெளிவானா மட்டுமே முடியும். நீ குளிரும்ல, நீ பச்சை தண்ணி ஊத்துறியா? போத தெரியணும்டா, பச்சை தண்ணி தான் ஊத்தணும், வேற வழி கிடையாது. நீ வெற்றிக்கு உடம்பு சரியில்லாம வந்துடும். அந்த பேரவை பார்ப்போம். முதல்ல இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க. செல்லம்மா நான் குதிக்கல செல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுட்டு போற செல்லம்மா. என் கூட டூ விட்டுட்டு போற. டேய் தண்ணி ஊத்துறான். சரிடா. என்னது? யார் என்னை ஏமாத்திருந்தாலும் எனக்கு இப்படி வலிச்சிருக்காது வெற்றி. நீ ஏன் என்னை ஏமாத்திட்டில்ல? நம்ம யாரை நம்புறோமோ, யாரு மேல பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மள அதிகமா காயப்படுத்துவாங்க. நீ அதுல ஒண்ணு காயப்படுத்திட்டு இல்ல.
நீ தண்ணி ஊத்தி விடு. செத்த நேரம் போறதுக்கு வெளியே போவோம் சொல்றேன். வலிக்குது வெற்றி, ரொம்ப வலிக்குது. எதுக்காகவும் அம்படி சீக்கிரத்துல உடைய மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன நீ உடைய வச்சுட்ட. நம்மளவங்க ஏமாத்தும் போது அதோட வலி சொல்லவே முடியாது. என்னை எப்படி ஏமாத்திட்டேன்ல. இலே என்ன செஞ்ச? இவன் இப்படிலாம் உட்காந்தா உடஞ்சு அழுக மாட்டா, எதுக்குமே அப்படி சீக்கிரத்துல அழுவவே மாட்டா. ஆனா இப்படி உடஞ்சு அழுகுறாண்டா, என்னமோ நடந்திருக்கு. என்ன செஞ்ச? அப்பா எங்க? அவரும் மாமி வீட்டுல இருக்கிறாரு. அப்பா வீட்டுல இல்ல, அப்ப தைரியமா பேசலாம். ஒன்னும் இல்ல, நான் தான் சொன்னோம்ல, வெற்றி நிலாவையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கோம்ட்டு. அந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. அதே உட்காந்து ஒப்பு வச்சு அழுதுக்கு இருக்கா. என்ன சொல்ற? நான் தான் சொன்னோம்லம்மா, இனிமே ஏதாவது பிளான் போட்டு யார்ட்டையும் சொல்லவே கூடாதுமா. அதை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதேன்னு சொல்லணும். என்னமோ சொல்ற, ஒண்ணு விளங்கல. என்ன செஞ்சேங்கிறத நான் பிறகு சொல்றேன். எப்படியோ நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, எனக்கு இது போதும். இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வருமோ என்னவோ, ஆனா அவ அழுகிறது கஷ்டமா இருக்குது. இருந்தே ஆனாலும் அம்மா. சரி சரி, எப்படியோ அவளும் இவனும் பேசாம இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். முக்காவாசி சந்தோஷம் அதுல இருந்தே எனக்கு கிடைக்கிறதே. இந்த பேசாத இந்த சமயத்துலதே நான் சில வேலையில செய்ய முடியும். என்ன, அதனால நான் போய் அந்த வேலையை முடிச்சு வச்சிடறேன். நான் அண்ணன் தம்பிக்க காரையெல்லாம் அடுத்து குட்டையை குழப்பி ஏதாவது செஞ்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். போப்போ. இல்லை, என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுன, என்ன நக்கல் சிரிப்பு சிரிச்ச பாத்தியா? இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதே வரும். பாண்டிய பகச்சுக்கிட்டீல, இனி பாரு ஒவ்வொன்னா அனுபவப்ப. அண்ணா என்ன சொல்றிய? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இலை, எங்களுக்குமே ஒண்ணுமே விளங்கல. இப்ப அதனாலதான் உன்னைய கூப்பிட்டு நான் கேட்டுக்கிருக்கோம். என்ன நடந்துச்சு? உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ன, யாருக்குமே இந்த பழக்கங்கிறதே சுத்தமா கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி நீ சரக்கடிச்ச? அண்ணே அண்ணே, எனக்கு அந்த வாடையை கண்டாலே பிடிக்காதுல்லண்ணே, உங்களுக்கு தெரியாதா? இப்ப அதான்டா சந்தேகமா இருக்கு. என்ன நினைச்சு சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களா போனதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அங்க நின்றுட்டு இருந்தேன்ல. சரி, அப்ப அப்ப அந்த பையன் இருக்கான்ல, உன் பேர் கூட தெரியலனே, தலை வேற வலிக்குது எனக்கு. அவன் அவன் நிலா கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி எதையோ கொண்டு வந்து கொடுத்தானே, ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. லைட்டா கசக்குச்சு, லைட்டா ஒரு மாதிரி இனிக்கவும் செஞ்சுச்சு. கேட்டே பாவக்காய் ஜூஸ்ன்னு சொன்னியா, அது குடிச்சதுக்கு பிறகுல இருந்தானே இப்படி இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. ஆனா தப்பா புரிஞ்சுட்டு என்ன நிலா அடிச்சுட்டு போயிட்டால. என்னது ஜூஸ் கொடுத்தாங்களா? பாவக்காய் ஜூஸா? பாவக்காய் ஜூஸ் கசக்க செய்து இனிக்கவும் செய்தா? இல்ல எங்கேயும் இடிக்கிற மாதிரி இல்ல. இருடா இரு, முழுசா கேப். ஆமாண்ணே, பாவக்காய் ஜூஸ்னா கசக்கும்னு தெரியும், ஆனா அது கொஞ்சம் இனிக்கவும் செஞ்சுச்சு. சரி, இனிக்க செஞ்சனா அது ஒரு டேஸ்டா இருக்குன்னு எடுத்து குடிச்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமே என்னமோ நடந்திருக்கு. ஆனா நிலா இப்படி பண்ணுவான்னு நினைக்கலன்னு. ஏய், வருத்தப்படாத, பொறு பொறு, வருத்தப்படாம பேசாம இரு. அதனால நிலாவை சொல்லி சமாளிக்கலாம். இரு. அண்ணே அண்ணே, எனக்கு என்னமோ அந்த பாண்டி உள்ள வரலாமா? அட வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்னாச்சு, வேலை பார்க்க ஆள் இல்லையோ? இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சது. நான் ஒரு விஷயம் பேசதே வந்தேன். மச்சான், என்ன விஷயம்? இப்ப இங்க நடந்துக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்றேன், உங்க யாருக்குமே இந்த பழக்கம் இல்லாத போது உங்க தம்பிக்கு மட்டும் எப்படி அந்த பழக்கம் வந்திருக்கு நீங்க நினைக்கிறியா? அதே சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது? அவர் குடிக்கவே இல்லை, அவரை வற்புறுத்தல பேர்ல குடிக்க வச்சிருக்காங்க. மச்சான் என்ன சொல்றிய? புரியல. என்ன வற்புறுத்தல குடிக்க வச்சாங்க? எனக்கு புரியல. அவனை குடிக்கிற பழக்கம் இல்லையா, அப்புறம் எப்படி குடிக்க வைக்க முடியும்? அந்த மாதிரி மிரட்டிலாம் அவனை குடிக்கவே வைக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி? எனக்கு புரியல. அதாவது வற்புறுத்தல பேர்ல குடிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு வேணுங்களேன்னு நினைக்கிறேன். உங்க மச்சான் இருக்காப்ல, உங்க அத்தமைய பாண்டி, அவர்தான் இந்த வேலையை செஞ்சது. விலங்குல பாண்டி குடிக்க வச்சானா? ஆமா. வெற்றி மச்சான், நீங்க ஒரு ஜூஸ் குடிச்சு வச்சீங்க தெரியுமா? அது ஜூஸே கிடையாது, ரொம்ப ஹெவியான சரக்கு. அதை வாங்கி 7-Upல மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றிய? நிசமாத்தே, இந்த வேலையை எதுக்கு செஞ்சாருன்னா, நிலா கிட்ட வெற்றியை தப்பா காட்டுறதுக்காக. நிலாவுக்கு குடிக்கிறவங்களை பார்த்தாலும் அந்த ஸ்மெல்ல கண்டாலே சுத்தமா பிடிக்காது போல. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ண வேலைவே. நான் சும்மா எல்லாத்துமா வெளியே போகும்போது இதை பத்தி 2 பேர் பேசிக்கிருந்தாங்க. சரி, என்னதான் பேசி முடிவு பண்றான்னு பார்த்தா அதை கொடுத்துட்டாங்க. அதை தடுக்கலாம், குடிக்க வைக்க வேணாம்னு சொல்லி போறதுக்குள்ள எனக்கு ஒரு சோழி வந்துச்சு. நான் அப்படியே மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்னன்னே புரிய வந்தது. அதனால யாரும் வெற்றி மச்சான தப்பா நினைக்காதீங்க, அவர் குடிக்கல. இல்லை, நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்னு கேட்டேன். அன்னைக்கே அவனை கண்டத்திரமா வெட்டி போட்டிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இல்ல, இவன் ஏன்டா அப்படி இருக்கியான்? தப்பு பண்ணிட்டோம்னே, அன்னைக்கே அதை செஞ்சிருந்திருக்கணும். இல்ல, அறிவு கட்டவனே, எவனாவது எதையாவது வந்து கொடுத்தான்னு சொல்ல வாங்கி குடிச்சிருவேன், அப்படித்தானே? அண்ணே, அத நிலாவே கொண்டு வந்து கொடுத்துதான் சொல்லி அவன் வந்து சொன்னானே, அதான் நீ வாங்கி குடிச்ச.
ஆனா மத்தபடி இதுல இப்படிலாம் இருக்கும் தெரியல. அது கசக்கும் போதே நினைச்சேன் நானு. ஆனா அந்த உணர்வு இல்லாதனால அது என்னன்னே எனக்கு விளங்கலண்ணே. அண்ணே இதை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கே இது ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிடுவோம். என்ன இப்படியே போச்சுன்னா என்ன செய்ய? இவன் நிலாவையும் வெற்றியும் பிடிக்கிறதுக்கு நிறைய பிளான் போட்டான்னு தெரியுது. அதுக்காக இப்படி கேவலமா கீழ்த்தனமா இறங்குவான்னு நினைக்கிறேனே. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். நடைக்கட்டு. அண்ணே இருங்கண்ணே, யாரும் எதுவும் செய்ய வேணாம். தயவு செஞ்சு சும்மா இருங்கண்ணே. யாரும் எதுவும் பண்ண